ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான பன்னீர் குல்ச்சா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணக்கப்புறமா இது ஒரு தட்டை வச்சு மூடி 2 hours ரெஸ்ட் விட்டுடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் ஸ்டஃப் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கிரேட்டட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் ட்ரை ஆம்ச்சூர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி குல்ச்சா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2 hours ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி லேசாக ஒரு 2 minutesக்கு பிசைஞ்சிட்டு இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ் டோ எடுத்துகிட்டு இது மாதிரி லேசாக ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஸ்டஃபை இந்த மாதிரி அது ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு அது சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக டக்கின் பண்ணிக்கோங்க. இப்போ லேஸாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எள்ளு சேர்க்குறோம். ஸோ இது ஸ்டிக் ஆகிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு எள்ளு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை வச்சுட்டு இது நல்லா நீளமாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுக்கலாம். நம்ம ரெடி பண்ண குல்ச்சாவோட பேக் சைடில் இந்த மாதிரி வாட்டரை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது தவாவில் ஸ்டிக் ஆகும். யூஸ்வலாக பன்னீர் குல்ச்சாவோ இல்லை எந்த குல்ச்சாவோ பண்ணும் போது டேரெக்டாக அதை ஹீட்டில் வைப்பாங்க, தவா திருப்பி போட்டு. எனக்கு அதை பண்ணுறதுல விருப்பம் இல்லைங்க. அதனால் நான் இன்றைக்கி அப்படியே தவாவில் தான் நார்மலாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து இது 2 சைடும் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இப்போ திருப்பி போட்டு பேக் சைடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களை காட்டுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் ஆலு மட்டரை வச்சு சாப்பிட்டேங்க. ஸோ ஆலு மட்டர் ரெசிபி உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான பன்னீர் குல்ச்சா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.